திருமாவளவன் ஒரு பெரியார் ஸ்டடி சர்க்கிள் நடத்தின ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டு மனுஸ்மிருதி தொடர்பாக பேசுறாரு. மனுஸ்மிருதியில பெண்களுடைய நிலை என்னவா இருந்ததுன்னு திருமாவளவன் பேசியிருந்தாரு. அது உடனடியாக பரப்பப்பட்டு வெட்டி ஒட்டப்பட்டு அவருக்கு எதிராக பாஜக மகளிர் அணி நடத்தின போராட்டம், திருமா போடுற ஊர்ல எல்லாம் போராட்டம் பண்றது, திருமாவுடைய காரை வழிமறிக்கிறது, பாஜக திருமாவுக்கு எதிராக செய்த வன்முறைகள் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பட்டியலே போகும். தலித் தலைவர்களை குறிவைத்து செயல்பட்ட ஒரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக எல்முருகன் இருக்காரு. இன்னைக்கு அவரை கேள்வி கேட்பது எப்படி தலித்துகளை கேள்வி கேட்பதில்ல, தலித்துகளை கொச்சைப்படுத்துவது ஆகும்ன்றது நமக்கு நிஜமாவே புரியல. ஆனா இவர்களுக்கு இதுதான் அவங்களுடைய மாடஸ் ஆப்பராண்டி, இப்படிதான் அவர்கள் செயல்படுவாங்க. அவர்கள் மீது முன்வைக்கிற கேள்வியை தொடர்ச்சியாக இப்படி மடைமாற்றம் செய்து வேற ஒரு வழியில அதற்கான ஆன்சரை தேடுறதா அவங்களுக்கான வேலை. டிஆர் பாலு கேட்டது சைக்ளோன் நிச்சாங் வந்தது, அது ஏற்படுத்திய பாதிப்பை சென்னை சந்திச்சது, இந்த பாதிப்புக்கு நிவாரணம் வேணும் அப்படின்ற விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல எல்முருகன் எழுந்து பேசுறதுதான் தன்னுடைய கண்டனத்தை டிஆர் பாலு பதிவு செஞ்சாங்க. அதை அப்படியே பட்டியல் சமூகத்திற்கு எதிராக பேசிட்டாரு, பட்டியல் சமூகத்தை அன்பிட்னு சொல்லிட்டாருன்னு அப்படியே மாத்தி ஒரு பொய்யை தொடர்ச்சியாக சொல்லி மக்களிடையே ஒரு வெறுப்பை பரப்பக்கூடிய நபர்கள் தான் இவர்கள்.